ட்ரெண்டிங் டாபிக்ஸ் ஏற்க கொடுக்குங்க. சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேனி அந்த வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு பொதுக்குழுலாம் கண்டக்ட் பண்ணுவாங்களா. ஸோ அங்கே வந்து இவங்க வந்து ஒரு தனியாக ஒரு பொதுக்குழுலாம் போட்டு பேசியிருக்காங்க. நான் தேனி வந்துட்டேன்னா முடிஞ்சால் என்ன அடிச்சு பாரா தொட்டு பாரா சொன்னீங்களடா, இப்போ நான் தேனிக்கு வந்திருக்கேன்டா முடிஞ்சால் தொட்டு பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டல் விட்டாப்புல. ஸோ தாவிக்காக்கு விஜய் ரசிகர்லாம் மிரட்டல் விட்டுருக்காப்புல. ஸோ அதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஜய் ரசிகர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டிகே நாம் தமிழர் கட்சியோட கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என் தாவிக்க சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் வந்து கலவரம் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து பதிலடி வந்து நாம் தமிழர் கட்சியோட தம்பிகளும் கொடுத்துருக்காங்க. சரி, இது பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, நான் வந்து சாட்டை துருமன் சப்போர்ட்டரோ இல்லை என்டிகே சப்போர்ட்டரோ யாருமே கிடையாது. எனக்கு ரெண்டு பேரும் பேசுகிறதும் பிடிக்காது. ஸோ ஆனால் பொதுவான மக்களோட பார்வையில் பார்க்கும்போது அவர் வந்து விமர்சனம் வைக்கிறாரு, விஜய் மேலே விமர்சனம் வைக்கிறார். பதிலுக்கு தாவேக சைட்லேருந்து ரிப்ளை கொடுக்கணும். ஒரு அரசியல்ன்றது விமர்சனம் வரதா செய்யும், எதிர்ப்பு இருக்க தான் செய்யும், எதிர்ப்பு இல்லாமல் வளரவே முடியாது. ஸோ எதிர்க்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக வந்து அவர் அடிக்கிறது, அவர் வந்து த்ரெட்னிங் பண்ணுறது, அவர் பேசுகிற விதங்கள் வேணால் காயப்படுத்துகிற மாதிரி இருக்கலாமே தவிர கேட்குற கேள்விகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நியாயமான கேள்விகளாக தான் இருக்குது. அவர் விஜய் பற்றி கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்கு விஜய் ரசிகர் சைட்லேருந்து அவங்க என்ன பதில் கொடுக்கணுமோ அது கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்தாங்க. பிரச்சனை கொடுக்க முடியாத சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வன்முறை கையாளுறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஸோ அவர் பேசுகிறது வந்து பண்ணால் எல்லா கட்சிக்காரங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் விஜய் பற்றி விமர்சனம் பண்ணும்போது எல்லா கட்சிக்காரங்களும் அதை சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ரீசன் வந்து அவர் பேசுகிற பாயிண்ட் வந்து வேலிடிட்டி இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு தகுந்த ஆளி வருதாண்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ். அதே மாதிரி விஜய் நிற்கிற தொகுதியில் வந்து நான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வரி ஏய்ப்பு பண்ணியிருக்காப்புல. ஸோ ஊழல் பண்ணலாம் சொல்லியிருக்காரு, ஊழல் படியாத ஒரு கரங்கள் சொல்லியிருக்காரு. திரிமாலை அவர் பண்ணாத ஊழலாக டிக்கெட் வந்து பிளாக்ல விற்றுருக்காரு. அது வந்து நிறைய மாணவர்களே கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் ரூலிங் பார்ட்டி கேட்க மாட்டேங்க, எதுக்கு விஜய் போய் கேட்டு டார்ச்சர் பண்ணி கேட்கும்போது விஜய் வந்து ஒரு வருஷத்தில் சிஎம் ஆனு சொல்லிட்டு வந்திருக்காப்புல. அந்த சிஎம்க்கான தகுதி அவருக்கு இருக்கான்னு பார்க்கும்போது அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் விஜய் மேலே மக்கள் மேலே வந்திருக்கும் போது அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து விஜய் வந்து ஒரு 50% கூட பூர்த்தி செய்யாத ஒரு நடிகராக இருக்கும்போது கன்ஃபார்மாக வந்து எதிர்ப்பு வரதா செய்யும். ஸோ அந்த எதிர்ப்பை சந்திக்க முடியாமல் விஜய் ரசிகர் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகனை வந்து அட்டாக் பண்ணதுக்கெலாம் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு கேவலமான சரி, இது வந்து மீண்டும் அவங்களுக்கு வந்து ஒரு சரிவாக ஏற்படுத்தும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து அவங்களோட வளர்ச்சியை ஏற்படுத்தும். ஸோ அப்படி பண்ணாமல் நேர்மையான முறையில் ஒரு போட்டி மாதிரி வச்சு நீங்கள் வந்து டிபேட் மாதிரி வச்சு நீங்கள் பேசலாமே தவிர இந்த மாதிரி வன்முறை கையாவது ரொம்ப தப்பான விஷயம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.